ஊர் உலகத்துல எந்த ஒரு மாமனாருமே தனக்கு இப்படி ஒரு மாப்பிளை கிடைப்பாருன்னு நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அப்படி ஒரு மாப்பிளை இங்க அவருக்கு கிடைச்சிருக்காருங்க. தன்னுடைய பொண்ணு ஒரு பையனை ரொம்ப சின்சியரா காதலிக்கிற விஷயம் கேள்விப்படுற அந்த அப்பா, நீ அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னா அவனை என்னோட 30 நாள் பழக விடணும், அவனோட இருந்து அவனுடைய சுபாவம் எனக்கு பிடிச்சிருந்தாதான் கட்டி கொடுப்பேன்ற ஒரு விபரீத டெஸ்ட வைக்கிறாரு. அப்படி அந்த 30 நாட்கள் ஹீரோயினுடைய அப்பாவுக்கு அந்த பையனை பத்தி தெரியக்கூடாத பல விபரீதங்கள் தெரியுது. அதெல்லாம் என்ன, அங்க என்னெல்லாம் நடக்குது, அடுத்தடுத்து என்ன ஆகுது, முக்கியமா இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல வைப்பாங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட், அது என்ன அப்படின்ற எல்லாத்தையும் தான் ரொம்ப ஜாலியாவே இந்த படத்தை சொல்லியிருப்பாங்க. எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம இட்லுமே ஏதவா அப்படின்ற ஒரு வித்தியாசமான தெலுங்கு படத்துடைய ஸ்டோரி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இப்ப இந்த படம் ஓடிடிலேயே தெலுங்குல மட்டும் அவைலபிளா இருக்குங்க. வாய்ப்பு இருந்தா பாருங்க. வீடியோக்குள்ள வரதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக்கோட வாங்க. பைதிவே நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. படத்துடைய ஆரம்பத்திலேயே படத்துடைய ஹீரோவை காமிக்கிறாங்க. அவரு ஒரு கடத்துல ஒரு கோவத்துல தன்னோட மாமனாரையே அடிச்சு கீழே தள்ளுற மாதிரியும், அப்படி அவங்க மாமனாரு இப்போ ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா சேர்க்கிற மாதிரியும் இந்த கதை ஆரம்பிக்குதுங்க. இவர் ஏன் இப்படி ஒரு நிலைமைக்கு வந்தாரு, அங்க என்ன ஆச்சு அப்படின்றத ஒரு சின்ன பிளாஷ்பேக் மூலமா சொல்லிடுறேன். சில மாசங்களுக்கு முன்னாடி ஹைதராபாத்ல இருக்கிற ஒரு அழகான வீட்டை காமிக்கிறாங்க. அங்கதான் நம்ம ஹீரோயின் இருப்பாங்க. ஹீரோயினுக்கு ஒரு அன்பான அப்பா, அந்த அப்பாவுக்கு பயந்து வீட்டுல மட்டுமே இருந்து அவருக்கு தினந்தோறும் சமைச்சு போடுற ஒரு அம்மா. இப்படி காலையில அம்மா காஃபி போட அதை கொண்டு வந்து ஹீரோயின் தான் அப்பாக்கு கொடுத்துட்டு காலங்கத்தாலேயே எழுந்து குளிச்சுட்டு வீட்டெல்லாம் பெருக்கிட்டு பயபக்தியோட சாமி கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் மடமடன்னு காலேஜுக்கு கிளம்பி தான் அப்பாவோட தான் காலேஜுக்கு போவாங்க. இப்படி இவங்க இருக்க இன்னொரு பக்கம் காலையில 9 மணி ஆகியும் இன்னும் எழுந்துக்காத நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. எவ்வளவு பெரிய வேலை இருந்தாலும் காலையில 9 மணிக்கு எழுந்துதான் அதை பாப்பாரு. இதனாலேயே ஹீரோவோட அப்பாக்கும் அம்மாக்கும் ஹீரோவை சுத்தமா பிடிக்காதுங்க. அது இல்லாம தலைவர் இப்போ பிஜி படிச்சுட்டு இருப்பாரு. இந்த பிஜியவே அவரு 6 வருஷமா படிச்சு நிறைய அரியரையும் வச்சிருப்பாரு. இவரும் இப்போ அதே காலேஜில தான் ஒரு ஸ்டூடெண்டா இருப்பாருங்க. கட் பண்ணா இங்க நம்ம ஹீரோயினை காமிக்க, நம்ம ஹீரோயின் கொஞ்சம் பயபக்தி உள்ளவங்க. முக்கியமா இந்த சங்கீதம்லாம் கத்துப்பாங்க. அப்படி டெய்லி தான் அப்பாவோட ஆட்டோல போகும்போதோ சாமி பாட்டை பாடிக்கிட்டு தான் போவாங்க. அதை கேட்டு ரசிச்சு நம்ம பொண்ணை எவ்வளவு சூப்பரா வளர்த்திருக்கோம் அப்படின்ற ஒரு பூரிப்போட தான் நம்ம ஹீரோயினுடைய அப்பாவும் வருவாருங்க. இப்படி ஒரு வேலையில தான் நம்ம ஹீரோயினை நம்ம ஹீரோ முதல் வாட்டி காலேஜ்ல பாப்பாரு. அவருக்கு பார்த்த உடனே ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்கோங்க. அந்த நொடியே காதலிக்கவும் ஆரம்பிச்சிருப்பாரு. அப்படி தன்னோட கிளாஸ்ல திவ்யா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு இருப்பாங்க. அந்த பொண்ணுகிட்டயும் வந்து நம்ம ஹீரோயினுடைய பேரு கீதாங்க. அந்த கீதா பொண்ணுகிட்ட நீ ஒரு நல்ல தோழியா மாறணும், அப்படி என்ன பத்தி நிறைய விஷயங்களை அவகிட்ட எடுத்து சொல்லி என்னோட காதல் வலையிலையும் அவளை விழ வைக்கணும் அப்படின்ற ஒரு டீலையும் போட, அதுக்கப்புறம் வர நாட்கள்ல அந்த திவ்யாவும் ஹீரோயின் கீதாவோட சேர்ந்து பழகுறாங்க. நல்ல தோழியாவும் மாறுறாங்க. அப்படி ஹீரோயினுக்கு என்ன பிடிக்கும், அவங்களோட சுபாவம் எப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்க நம்ம ஹீரோயின் எப்பவுமே சாமி கோயிலு கொலன்னு சொல்லி சுத்துறவங்க தாங்க. இப்படி ஒரு வாரம் கழிச்சு நம்ம ஹீரோ கிட்டயும் வந்து, ஏய் அந்த பொண்ணு உனக்கு சுத்தமா செட் ஆக மாட்டா, அவ எப்ப பார்த்தாலும் கோயிலுக்கு தான் போறா, காலையில கோயிலுக்கு போறா, சாயங்காலம் கோயிலுக்கு போறா, பயபக்தியோடயே இருக்கா, நீ கோயிலுக்கு போறதே அபூர்வம், உனக்கு அவ செட் ஆக மாட்டான்னு சொன்னாலும் பரவாயில்ல, இந்த சாமியை வச்சே நான் அவளை இம்ப்ரெஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ ஒரு முடிவு எடுக்கிறாரு. அப்படி முதல் வாட்டி ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு வந்தோம். நம்ம கீதா கிட்ட ஹீரோ கொடுக்குறாரு. இல்லைங்க அரியர் எக்ஸாம் பாஸ் ஆயிட்டேன், அதனால தான் எடுத்துக்கங்கன்னு சொல்ல, இல்ல ஸ்டேஞ்சஸ் இது மாதிரி ஸ்வீட் கொடுத்தா நான் எடுத்துக்க மாட்டேன்னு கீதா அங்க இருந்து கிளம்புறாங்க. இது சாய்பாபா முன்னாடி வச்சு பூஜை பண்ண ஒரு ஸ்வீட் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொன்னதும் அவங்க டக்குன்னு மாறி அங்க வந்து அந்த ஸ்வீட்டை எடுத்துக்க, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எவ்வளவு பயபக்தியோட சாமி கும்பிடுவேன், காலையில 4 மணிக்கெல்லாம் எழுந்து சாய்பாபாவுடைய பூஜை ரூமுக்கு முன்னாடி தான் உட்கார்ந்து இருப்பேன், வியாழக்கிழமை ஆச்சுன்னா கோயிலுக்கு போய் இந்த சாமி பாட்டெல்லாம் பாடுவேன்ற மாதிரி ஹீரோயினுக்கு பிடிச்ச மாதிரியே அவர் பேசி இங்க ஒரு கடத்துல இப்ப நம்ம ஹீரோயினோட அவர் ஃப்ரெண்ட் ஆகுறாரு. ஒரு நாள் நம்ம ஹீரோயினே நம்ம ஹீரோ கிட்ட வந்து இன்னைக்கு நைட்டு நீங்க ஃப்ரீயா இருப்பீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. ஏங்க இல்ல இன்னைக்கு நைட்டு முழுக்க நம்ம ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமான்ற மாதிரி கேட்க ஹீரோக்குமே பெரிய ஷாக்கு. என்னடா இப்பதான் ஃப்ரெண்ட் ஆனோ அதுக்குள்ள எவ்வளவு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாளே அப்படின்ற மாதிரி வெக்கப்பட, இப்போ நைட்டும் நம்ம ஹீரோயின் சொன்ன ஒரு இடத்துக்கு நம்ம ஹீரோ வராருங்க. அங்க வந்து பார்த்தா அவங்க சாய்பாபா கோயிலுக்கு கூட்டு போயிடுறாங்க. அதாவதுங்க இன்னைக்கு நைட்டு முழுக்க சாய்பாபாவோட கோயில்ல ஒரு சிறப்பு பூஜை இருக்கு. காலையில 6 மணிக்கு தான் இந்த பூஜை முடியும். அது வரைக்கும் இந்த கோயில்ல தான் இருக்க போறோம்னு சொல்ல, என்னங்க எதனா வீட்டுக்கு போலாம் இல்ல ஹோட்டலுக்காச்சும் போலான்னு பார்த்தா இங்க கூட்டிட்டு வந்தீங்களேன்ற மாதிரி அவர் நினைக்க, அங்கதாங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ ஒரு நாடக காதல் தான் நம்ம ஹீரோயினை பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரியும் அங்க அவருடைய சுபாவத்தை வச்சு காட்டுறாங்க. ஆக்சுவலி லவ் பண்ணி இந்த பொண்ணை எப்படின்னா அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கடந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி கூட ஹீரோ நினைச்சிருக்கலாம். ஆனா அதெல்லாம் தெரியாம
இல்லாம பயபக்தியோட நம்ம ஹீரோ ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்ற மாதிரி நம்பி நம்ம ஹீரோயின் இப்படி பழகிட்டு இருக்காங்க. அந்த கோயிலையும் நம்ம ஹீரோயினுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஹீரோ நடிக்க செய்யறாரு. சாமியும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. அடுத்த நாள் காலேஜுக்கு வரும்போதும் உங்களை சாமி பாட்டு பாட சொன்னா பாடவே இல்ல, திரும்பி கோயிலுக்கு போகும்போதோ எனக்காக நீங்க ஒரு சாமி பாட்டை பாடணும்ன்ற மாதிரி கேட்க இப்ப ஹீரோ தன்னோட அப்பா கிட்டயும் வந்து அப்பா எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா, எனக்கு சாய்பாபா பாட்டு சொல்லி கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோவோட அப்பாக்கே பெரிய ஷாக்கு. அவர் நெஞ்ச பிடிச்சிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு நடந்து போயிடுறாருங்க. நம்ம பையனா இப்படி எல்லாம் கேக்குறான்னு சொல்லி. அதுக்கப்புறம் இங்க எங்க கிளாஸ் போய் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாட்டையும் கத்துக்க ஒரு கடத்துல ஹீரோயின் கிட்டையும் நம்ம ஹீரோ பீச்சுக்கு போலாமான்ற மாதிரி கூப்பிடுறாரு. அப்படி பீச்சில் வச்சு என்னோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணை லவ் பண்றான். அந்த பொண்ணு தன்னோட வீட்டுக்கு ரொம்ப பயப்படுறவ. அதனால அவகிட்ட காதல சொன்னா அவ ஏத்துப்பாளா இல்லையா அப்படின்னு தெரியலன்னு சொல்லி என் ஃப்ரெண்டு ரொம்ப ஃபீல் பண்றான். அந்த காதலுக்கு நீங்க என்ன பதில் சொல்வீங்கன்ற மாதிரி கேட்க எங்க மனசுல காதல் இருந்தா டக்குன்னு சொல்லிடணுங்க, இப்படி லேட்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல இப்போ டக்குன்னு ஹீரோவுமே லவ் யூன்னு சொல்றாரு. என்னங்க பொசுக்குன்னு லவ் யூன்னு சொல்றீங்க, ஆக்சுவலி நான் உங்ககிட்ட சொன்ன ஃப்ரெண்டே நான் தாங்க, நான் தான் உங்களை ரொம்ப நாளாவே லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ற மாதிரியும் அவரும் அந்த நாடக காதலை வெளிப்படுத்த ஆனா ஹீரோயினுக்கு அங்க என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. ஆக்சுவலி என்னோட அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க, நான் இப்படி லவ் பண்றதெல்லாம் பார்த்தா அவர் சம்மதிக்கவே மாட்டாரு அப்படின்ற மாதிரியும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோக்கு ஒரு விஷயம் புரியுது. உங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு சொன்னீங்க, ஆனா உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லவே இல்லையே, இப்போ நீங்களும் என்ன லவ் பண்றீங்களான்னு கேட்க அங்க ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி வெக்கம் வந்துருது. அவங்களும் எதுவுமே சொல்லாம அங்க இருந்து நடக்க எங்க வீட்டுல சம்மதிக்க வைக்கிறதெல்லாம் பின்னாடி பாத்துக்கலாம், முதல்ல நம்ம லவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இப்ப இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவுதாங்க. அதுக்கப்புறம் வர நாட்கள்ல நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே போன்ல நிறைய விஷயங்கள் பேசிக்க அப்படி ஹீரோயினை கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோ அவரோட வழிக்கு கொண்டு வராரு. அதாவது ஹீரோவோட பேச ஆரம்பிச்சதுல இருந்து ஹீரோயின் இப்போ சரியா சாமி கும்பிட மாட்டாங்க. படிப்புல கூட கான்சென்ட்ரேஷன் கொஞ்சம் மிஸ் பண்றாங்க. கோயிலுக்கு போற அவங்க இப்போ பீச் மால்னு சுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவோ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோயின் பக்கத்துல வர மாதிரியும் மத்த லவ்வர்ஸ் மாதிரி நம்மளும் ஜாலியா இருக்கணும்னு நினைக்கிற மாதிரியும் அங்க நிறைய விஷயங்கள் காமிக்க ஒரு வேலையில தான் சம்பவமும் ஆரம்பிக்குதுங்க. நம்ம ஹீரோயினுடைய அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அவரு ஒரு நாள் ராத்திரி தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட போன் பேசிக்கிட்டு அப்படியே நடந்து வராருங்க. தன்னோட பொண்ணோட ரூமையும் பாக்குறாரு. இப்படி தான் பொண்ணு அங்க பவன் கல்யாண் மாதிரி லுங்கிய கட்டி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறதையும் அவர் கவனிக்க என்ன சாய் பாபாவை குமுறவ பவன் கல்யாண் மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா, இது நம்ம பொண்ணு தானா அப்படின்ற மாதிரி தான் பொண்ணு மேல ஒரு சந்தேகம் வருது. அடுத்த நாள் தான் பொண்ணோடையும் அவங்க காலேஜ்ல டிராப் பண்றதுக்காக ஒரு ஆட்டோல போயிட்டு இருக்க எப்பவுமே ஆட்டோல போறப்போ தான் பொண்ண சாமி பாட்டு பாட சொல்லுவாங்கல்ல, அப்படி பாட சொல்றாரு. ஆனா அவங்க சாமி பாட்டை பாடுறதுக்கு பதிலா புஷ்பால வேற சாமி பாட்டை பாடி விட்டுறாங்க. இது அவங்க அப்பாக்கே பெரிய ஷாக்கா இருக்குங்க. நம்ம பொண்ணு என்ன எவ்வளவு மாறிட்டா அப்படின்ற மாதிரியும் பயப்படுறாரு. நம்ம ஹீரோவுமே ஹீரோயின் கிட்ட எப்பவுமே காலையில 5 மணிக்கு தானே எழுந்துக்கிற, ஒரு நாள் உன் வாழ்க்கையில 9 மணி வரைக்கும் தூங்கி பாரு, அதுல உனக்கு பெரிய சொர்க்கம் கிடைக்கும், வாழ்க்கையில தூக்கம் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாருங்க. அதை நம்பியும் அவங்க ஒரு 9 மணி வரைக்கும் தூங்க அதை பார்த்து ஹீரோயினோட வீட்டுல இன்னமும் ஷாக் ஆகுறாங்க. எப்படி இங்க ஹீரோவை பார்த்து ஹீரோயின் இன்ஸ்பயர் ஆகி இதெல்லாம் பண்றாங்களோ அதே மாதிரி அங்க ஹீரோயினை பார்த்தோ ஹீரோக்கு சில பழக்கங்கள் வருதுங்க. அப்படி காலையில சீக்கிரம் எழுந்துக்கிறது, இந்த பாடல்கள் கத்துக்கிறது, சாமி கும்பிடுறதுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ண ஒரு நாள் ஹீரோவுடைய போன் எடுத்து பார்க்கும் போதோ அவரு இப்படி கீதான்னு ஒரு பொண்ணை காதலிக்கிற விஷயமோ ஹீரோவோட அப்பாவோ அம்மாவோ கண்டுபிடிக்கிறாங்க. சரி நம்ம பையனுக்கும் 30 வயசு ஆக போகுது, அவன் இந்த அரியரை முடிக்கிற மாதிரி தெரியல, எதனா ஒரு வேலை வாங்கி கொடுத்து அந்த பொண்ணுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பிளான போட அப்படி நம்ம ஹீரோவுடைய அப்பா நேரா நம்ம கீதாவுடைய அப்பா கிட்ட வந்து எங்க பையனும் உங்க பொண்ணும் காதலிக்கிறாங்க, என் பையனுக்கு உங்க பொண்ணை கத்தி கொடுங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஓப்பனாவே கேட்டுறாருங்க. அது வரைக்கும் இந்த காதல் விஷயம் தெரியாம இருக்கிற ஹீரோயினோட அப்பாவுக்கும் பெரிய ஷாக்கு. இப்ப கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் காலேஜ்ல இருக்கும் போதோ போன் வருதுங்க. ஹீரோவோட அப்பாவும் நான் அந்த கீதா பொண்ணுடைய வீட்டுக்கு கல்யாணம் பேசலான்னு போனப்பா, ஆனா அவங்க அப்பா ரொம்ப அவமானப்படுத்திட்டாரு, உன் பையனுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு என் பொண்ணை காதலிக்க அப்படின்னு சொல்லி என்ன அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்பிட்டாருப்பா அப்படின்ற மாதிரியும் சொல்ல இது ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் பயங்கர பிரஷர் ஆகுது. இப்போ ஹீரோவுமே நம்ம கீதாவை கூட்டிட்டு நேரா அவங்களோட வீட்டுக்கு வராருங்க. அப்படி வந்து கீதாவோட அப்பா கிட்டையும் ஏன் அங்கிள் எங்க அப்பா வந்து கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி கேட்டா வேணான்னு சொல்லிட்டீங்களாமே, அப்படி என் மேல என்ன குறை இருக்குன்ற மாதிரி கேட்க என் பொண்ணுடைய ஆக்டிவிட்டிஸ் பார்த்துட்டு எனக்கு ஆல்ரெடி அவன் மேல சந்தேகம் வந்து காலேஜ்ல வந்து நீங்க பழகிறதெல்லாம் பார்த்தேன், அதுக்கப்புறம் உன்னை பத்தி நான் விசாரிச்சேன், அப்படி விசாரிக்கும் போதோ பிஜி மட்டுமே நீ 6 வருஷம் படிச்சுட்டு இருக்கிறதா உன் காலேஜ்ல இருக்கவங்க சொன்னாங்க. 22 வயசுல சேர்ந்து இப்ப 29 வயசு வரைக்கும் 2 வருஷம் கோர்ஸ் படிக்கிற நீ வாழ்க்கையில எப்படி முன்னேறுவ, என் பொண்ணு நீ எப்படி கல்யாணம் பண்ணிப்ப, உன்னை அவளால பாத்துக்க முடியுமா, உன் கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் அவ சாமி கும்புறதையே விட்டுட்டு படம் பாக்குறது பீச் மால்னு சுத்துறதுன்ற மாதிரி ரொம்ப மாறிட்டா, உங்க காதல்ல உண்மை இல்ல ஊதாரித்தனம் மட்டும்தான் இருக்கு, இந்த வயசுல இதெல்லாம் தோன்றது, இது கடைசி வரைக்கும் சேர்ந்து வாழணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஃபெயிலியர் மட்டும்தான் பதிலா இருக்கும், மேபி இப்ப நான் சொல்றதெல்லாம் கிரிஞ்சா இருக்கலாம், நான் யோசிச்சு பாரு இதுதான் உண்மை, தயவு செஞ்சு என் பொண்ணை விட்டுடு, டைமண்டை எடுத்துட்டு வந்து பிச்சைக்காரனுக்கு கொடுக்க முடியாது ஏன்னா அதோட வேல்யூ அவனுக்கு தெரியாதுன்ற மாதிரியும் ஹீரோவை அவங்க அப்பா ரொம்ப அசிங்கப்படுத்தி இப்ப ஹீரோவோட கழுத்தை பிடிச்சி அந்த வீட்டுல இருந்து வெளியே தள்ளுறாரு. ஹீரோக்கும் பயங்கர கோவம் வருது. கழுத்துல இருந்து கையெடுங்கன்னு சொல்லி அந்த கையை எடுத்து அப்படியே தட்டி விட அதுலதான் ஹீரோ
ஹீரோயினுடைய அப்பாக்கு காலு ஸ்லிப் ஆகி பக்கத்துல ஒரு இடத்துல போய் விழுந்துருவாருங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப சீரியஸாவே தூக்கிட்டு போவாங்க. அங்கேயுமே ஒரு டாக்டர் பார்க்க ஒன்னும் இல்ல, ஒரு சின்ன மயக்கம் தான், பயப்படுறதுக்கு ஒன்னும் இல்ல, எல்லாம் சரியாயிடுச்சுன்ற மாதிரி சொல்ல இப்ப அந்த கதவுக்கு வெளியில இருந்து நம்ம ஹீரோயினையும் அவங்க அப்பாவையும் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருப்பாரு. அதையுமே இங்க கீதாவுடைய அப்பா பார்க்க, டாக்டர் இவன் எதுக்கு இங்க வந்தான், இவனால தான் எனக்கு மயக்கமே வந்தது, என்ன டென்ஷன் ஏத்தி விட்டுறான், இவனை இங்க இருந்து கிளம்ப சொல்லுங்கன்ற மாதிரி கேட்க, டாக்டருமே தம்பி கோவப்படாத, நான் உன்னோட ஃபேமிலி டாக்டர் தானே, நான் உனக்கு நல்லது தானே சொல்லுவேன், யாரையுமே இப்படி தூக்கி எறிஞ்சு இவெல்லாம் உருப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லிட முடியாதுப்பா, எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பை கொடுத்தாகணும். உன் பொண்ணு ஒரு ஏஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பையனை காதலிச்சிருக்கா, 24 வயசு ஆகுது, அவ எடுக்கிற முடிவுக்கும் நம்ம மரியாதை கொடுக்கணும். உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த பையனோட நீ பழகி பாரு, அப்படி பிடிச்சிருந்தா அந்த பையனை ஏத்துக்கோ, இல்லனா உன் பொண்ணுக்கு நீ பாக்குற பையனையே கட்டி வச்சிரு அப்படின்ற மாதிரியும் அவரு சொல்றாரு. இந்த டீல் அங்க நம்ம ஹீரோயினுடைய அப்பாவுக்கும் ரொம்ப பிடிச்சு போக அப்படி நம்ம ஹீரோவை உள்ள கூப்பிடுறாரு. என்னடா என் பொண்ணை லவ் பண்றியான்ற மாதிரி கேட்க, ஆமா அங்கிள்ன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. சரி அப்போ உனக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன், நீ என் கூட 30 நாள் பழகணும், அப்படி இந்த 30 நாளும் என்னோட வீட்டுக்கு வரணும், காலையில இருந்து நைட்டு வரைக்கும் என் கூட இருக்கணும், நான் பாக்குற வேலைகள்லாம் நீயும் கூட சேர்ந்து எனக்கு உதவியா பார்க்கணும், அப்படி இந்த 30 நாள்ல உன்னுடைய சுபாவம் எனக்கு பிடிச்சிருந்தா என் பொண்ணுக்கு உன்னை கட்டி வைக்கிறேன், அப்படி இல்லனா என் பொண்ணை நீ மறந்துடணும், ஓகேவான்னு கேட்க ஹீரோக்கு இதுல பெருசா விருப்பம் இல்லைங்க. ஆனா அவருக்கு வேற வழி தெரியல, அவருமே அங்க ஓகேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வராரு. இப்ப ஹீரோயினோட அப்பா கிட்டயும் அவங்களோட மனைவி டாக்டர் பேச்சை கேட்டுக்கிட்டு அந்த பையனை வீட்டுக்கு வர சொல்லிட்டீங்களேன்ற மாதிரி கேட்க, வரதானே சொல்லியிருக்கேன், இந்த 30 நாள் நான் அவனை படுத்த போற பாடு என்னன்னு உனக்கு தெரியாதுல அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, இன்னொரு பக்கம் ஹீரோவுமே ஹீரோயின் கிட்ட வந்து, இது என்ன சம்திங்ல வர மாதிரியும் சந்தோஷ் சுப்ரமணியத்துல வர மாதிரியும் நான் உங்க வீட்டுக்கு வந்து 30 நாள் உங்க அப்பா கூட பழகிறது, நீ உண்மையாலேயே என்ன காதலிச்சா நீ ஸ்ட்ராங்கா பேசி உங்க அப்பாவுக்கு நம்ம காதல புரிய வச்சிருக்கணும், எனக்கு இதெல்லாம் சுத்தமா புரியல, 30 நாள் உங்க வீட்டுக்கு வந்தெல்லாம் என்னால கொடுமையை அனுபவிக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சண்டை போட்டுட்டு போறாரு. ஹீரோயின் கொஞ்சம் ஆசையா பேசி, எனக்காக இதை கூட பண்ண மாட்டியா, நம்ம காதலுக்காக இந்த சின்ன தியாகம் கூட உன்னால பண்ண முடியாதுன்ற மாதிரிலாம் கேட்க, இப்ப ஹீரோயினுக்காக நம்ம ஹீரோ அங்க சம்மதிக்கிறாரு. நம்ம ஹீரோயினுடைய வீட்டுக்கு ஹீரோ வர முதல் நாளே ஹீரோயினுடைய அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அவரு வேலைக்கு போற இடத்துக்கும் நம்ம ஹீரோவை பைக்ல கூட்டு போக சொல்றாரு. சார் எப்படி போனோம் மேப் போடுங்கன்ற மாதிரி சொல்ல, தம்பி என்கிட்ட ஆண்ட்ராய்டு போன் எல்லாம் இல்ல, மேப் எல்லாம் என்னால போட முடியாது, வழி சொல்றேன் அப்படியே போப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ எந்த ஊருன்னு சொல்லுங்க சார் நானே போறேன் அப்படின்னு அந்த ஊர் பேரை கேட்டுக்கிட்டு ஹீரோ வேகமா வண்டி ஓட்டுறாரு. ஆனா ஒரு கடத்துல ஒரு முட்டு சந்தில வந்து வழி நின்னுடுதுங்க. அப்படி முதல் நாளே ஹீரோ சொதப்ப இது ஹீரோயினோட அப்பாவுக்கு எரிச்சலை ஏற்படுத்துது. அப்பதான் அங்க ஒரு கட்டிடம் கட்டுற வாதியார ஹீரோயினோட அப்பா பாக்குறாரு. மாஸ்டர் எப்படி இருக்கீங்க, நீங்க என்ன கட்டணம் கட்டிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க ஸ்கூல்ல தானே இருந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அதே வாதியார நம்ம ஹீரோவும் பார்க்க, நம்ம ஹீரோவும் அதே ஸ்கூல்ல தாங்க படிச்சிருப்பாரு. அவருக்கு கொஞ்சம் பீதி ஆகுது, அத்தாடி இவரு எங்க இங்க அப்படின்னு சொல்லி தன்னோட முகத்தை மூடிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு பார்க்க, ஆனா அந்த வாதியார் பார்த்துட்டு, ஏய் தம்பி நீ என்னடா இந்த பக்கம், உன்னை என் வாழ்க்கையிலேயே பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன், திரும்பி பார்க்க வச்சுட்டானே அந்த ஆண்டவன் அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்றாரு. ஹீரோயினோட அப்பாவோ என்னாச்சு இவன் என்ன பண்ணான்ற மாதிரி கேட்க, இவன் ஸ்கூல்ல பண்ண அட்டுழியத்தை பத்தி நீங்க கேள்விப்பட்டது இல்லையா, அப்ப இவன் 10th படிச்சுட்டு இருந்தான் அப்படின்னு ஒரு சின்ன பிளாஷ்பேக் சொல்றாங்க. 10th படிக்கிற நம்ம ஹீரோக்கு திடீர்னு ஸ்டாஃப் ரூமுக்கு வர வச்சு இந்த வாதியார் டிசி கொடுக்கலான்னு அவங்க அப்பாவையும் வர சொல்லியிருப்பாரு. ஹீரோவோட அப்பாவோ என் புள்ளைய எதுக்கு 10th வச்சு டிசி கொடுக்குறீங்க, அப்படி என் புள்ள என்ன பண்ணான்ற மாதிரி கேட்க, இந்த மழை காலத்துல எப்போ மழை வருது வராம இருக்குன்னு நம்மளுக்கே தெரிய மாட்டேங்குது, இந்த டைம்ல போய் உங்க புள்ள மொட்டை மாடியில இருந்து அவனுடைய 10 ஃப்ரெண்ட்ஸை வேற கூட்டிட்டு போயிட்டு லைனா நின்று ஒண்ணு அடிச்சிருக்கானுங்க. அடிச்சது கொஞ்சம் ஓரமா அடிச்சானுங்களா, அதுவும் இல்ல, ஸ்கூல் மட்டும் 3 ஃப்ளோர், இப்படி 3வது மாடியில இருக்கிற சின்ன பொண்ணுங்களாம் மழை வருதுன்னு சொல்லி கைய வெளியே நீட்டி இந்த தண்ணியில விளையாடி இருக்குங்க. சரி அது போகட்டும், 2வது ஃப்ளோர்ல ஸ்டாஃப் ரூம் இருந்தது, அங்க சில டீச்சர்ஸ் இருந்தாங்க, அதுல ஒரு டீச்சருக்கு வேற கல்யாணம் போல, மழைய பார்த்ததும் அவங்களுக்கு ஒரு ஆசை வந்து தான் வருங்கால கணவரை நினைச்சு அவங்களும் அந்த தண்ணியை பிடிச்சி மூஞ்சில அடிச்சு விளையாடி இருக்காங்க. மூஞ்சில அடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது மழை தண்ணி இல்ல, இதெல்லாம் கூட பரவாயில்ல சார், நான் என்னோட ஸ்டாஃப் ரூம்ல இருந்தேன் சார், மழைய பார்த்ததும் குழாயில தண்ணி வரலையேன்னு சொல்லி டிஃபன் பாக்ஸ் அதை கழுவிட்டு இந்த தண்ணியை கொஞ்சம் பிடிச்சி குடிச்சிடறேன் சார், என் நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்க சார், இப்படி பண்ண உங்க புள்ளைய சும்மா விடமாட்டேன் சார், அதுக்கு தான் டிசின்ற மாதிரி டிசி கொடுத்து வெளியே அனுப்பியிருப்பாங்க. இப்ப இந்த கதையும் இப்ப ஹீரோவுடைய வருங்கால மாமனார் கிட்ட சொல்ல அவருமே பயங்கரமா எரிச்சல் அடைகிறாரு. நான் வீட்டுக்கு வந்ததும் அவருக்கு செம்ம சிரிப்பு வருதுங்க. நான் மனைவி கிட்டையும், சரி நான் கூட பாய்ஸ் ஸ்கூல்ல தான் படிச்சேன், அப்ப கூட நாங்க இது மாதிரி பல சம்பவம் பண்ணிருக்கோம், இப்ப இந்த பையனை பத்தி கேள்விப்படுறப்போ எனக்கு என்னோட சின்ன வயசுல ஞாபகம் வருது அப்படின்ற மாதிரி சிரிச்சபடி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்ப அவங்க மனைவியும், அப்ப அந்த பையனை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான்னு கேட்க, அது மட்டும் இல்ல அவனை எனக்கு எப்பவுமே பிடிக்காது அப்படின்ற மாதிரியும் சொல்ல, இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோயினோட அப்பாவோ பக்கத்துல இருக்கிற பெட்டி கடைக்கு நடந்து போறாரு. அங்க நம்ம ஹீரோ வந்துட்டு, வாங்க அங்கிள் வீட்டுல டிராப் பண்றேன்னு சொல்ல இவரு வேண்டான்னு மறுத்தோம். இப்ப நம்ம ஹீரோ டிராப் பண்றாரு. அப்படி இப்போ இந்த ஹீரோயினோட அப்பாவை பாக்குறதுக்கு குமரேசன் அப்படின்ற ஒரு நபர் வந்திருக்காருங்க. அந்த குமரேசனையும் பார்த்து ஹீரோ கொஞ்சம் ஜர்க் ஆகுறாரு. அடி இந்த அண்ணன் எங்க இங்க வந்தாரு அப்படின்னு சொல்லி அப்படியே நைஸா கிளம்பலான்னு பார்க்க, அதுக்குள்ள ஹீரோயினுடைய அப்பா இந்த குமரேசன் கிட்ட ஹீரோவை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிடறாருங்க. குமரேசனும் ஹீரோ ஒரு லுக் விட்டுட்டு, டேய் நீ இன்னும்
உசுரோட தான் இருக்கியாடா அப்படின்னு கேட்க, எப்பா குமரேசா, இவனை உனக்கு தெரியுமா? இவனை எப்படி சார் மறக்க முடியும்? இவனோட காலேஜ் படிக்கிற சமயத்துல நான் இவனோட சீனியர் சார். ஒரு நாள் சரக்க போடலான்னு சொல்லி என்னோட ரூமுக்கு வந்துட்டான் சார். அன்னைக்கு எனக்கு விடிஞ்சா கல்யாணம். சரி நம்ம காலேஜ் பையனாச்சே அப்படின்னு சொல்லி நானும் அங்க அவனோட சேர்ந்து சரக்க போட்டேன். ரொம்ப பசிச்சுது, சாப்பாடு வடிடான்னு அவன்கிட்ட சொன்னேன் சார். சாப்பாட்டை எதுல தெரியுமா சார் வடிச்சு கொடுத்தான்? எது கேஸ்லயா இல்ல கட்டையை எரிச்சு சாப்பாடு வடிச்சானா? அதெல்லாம் இல்ல சார். வாட்டர் ஹீட்டர் இருக்கும்ல சார், நான் பக்கெட்டுக்குள்ள போட்டா சூடாகுமே, அதை எடுத்துட்டு போயிட்டு அரிசி உள்ள போட்டான் சார். அதுல வெந்த சாப்பாட்டை சாப்பிட்டு எனக்கு வயிறு அப்செட் ஆகி என் கல்யாணமே தள்ளி போச்சு சார். இவனை என் வாழ்க்கையிலேயே மறக்க மாட்டேன் சார். இவனெல்லாம் எதுக்கு சார் கூட வச்சிருக்கீங்கன்ற மாதிரி கேட்க, இப்ப ஹீரோக்கு இன்னும் அங்க அவமானம் ஆகுது. இங்க ஹீரோயினோட அப்பா இன்னும் காண்டாகிறாரு. ஹீரோ மேல இன்னும் கெட்ட பேர் அவருக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குங்க. இப்போ ஹீரோக்கு வேற வழி இல்ல. இப்போ எப்படின்னா ஹீரோயினோட அப்பாவை இம்ப்ரெஸ் பண்ணோம்னா நம்ம முறையா சங்கீதம் கத்துக்கணும். அப்படி பாட்டு பாடுற திறமைய வச்சாச்சு அவரை இம்ப்ரெஸ் பண்ணிடலாம்னு நினைக்க, அதே வேளையில ஹீரோயின் வேற கால் பண்ணி என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்ற மாதிரிலாம் அப்படியே ஜாலியா பேசுறாங்க. ஹீரோவுமே ஏன் இன்னும் ஜாலியா பேசக்கூடாதுன்ற மாதிரி கடலை போட வர ஏற்பாடு அடிப்பேன். எங்க அப்பாவை எப்படியா இம்ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம இதெல்லாம் பேசலான்ற மாதிரி அவங்க போனை டக்குன்னு கட் பண்ணிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ அந்த பாட்டெல்லாம் கத்துக்கிட்டு கோயில்ல வந்து பாட்டு பாட, அதை பார்த்து இப்ப ஹீரோயினுடைய அப்பா இம்ப்ரெஸ் ஆகுறாரு. இதை வீட்டுல இருந்து கவனிக்கிற ஹீரோயினுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அப்பாக்கு அவனை பிடிக்குதுன்ற மாதிரியும் நினைக்க நாட்கள் ஓடுதுங்க. ஒரு நாள் நம்ம ஹீரோவுடைய குணம் பிடிச்சா அடுத்த நாளே அவர் எதனா பண்ணி ஹீரோயினுடைய அப்பாவை வெறுப்பேத்தி விட்டுறாரு. அதனால ஒரு எலியும் பூனையுமா தான் இவங்க ரெண்டு பேருமே அவங்க வாழ்க்கைய ஓட்டுறாங்க. ஒரு நாள் விஷயமா பக்கத்து ஊர் வரைக்கும் போக வேண்டி இருக்குங்க. அப்படி நம்ம ஹீரோயினோட அப்பாவோட பைக்ல போயிட்டு இருக்க, அப்ப அந்த ஊருக்காரங்களா வந்து வழிமறிக்கிறாங்க. ஐயா, எங்க கிராமத்துக்குள்ளலாம் நீங்க நுழைய முடியாது, அப்படி போனோம்னா இந்த ஊரை சுத்தி போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, எங்களுக்கு வேலையே இங்கதாங்க, எப்படிங்க சுத்தி போக முடியும்ன்ற மாதிரி கேட்க, உங்களுக்கு வேலை இருந்தா நீங்க போலாம் ஐயா, நான் முன்னாடி வண்டி ஓட்டுறானே அவன் போக கூடாதுன்ற மாதிரி ஹீரோவை பார்த்து அவங்க சொல்றாங்க. அப்படி என்ன பண்ணிட்டான்ற மாதிரி கேட்கும் போதோ அவங்க ஒரு குண்டையே தூக்கி போடுறாங்க. ஆக்சுவலி சில வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ காலேஜ் படிக்கிற டைம்ல காலேஜ்ல இருக்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்காருங்க. அவங்க பேரு காயத்ரி. அப்படி அந்த பொண்ணு கிராமத்துல இருந்து வந்து ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிற பொண்ணு. ஒரு நாள் அவங்க ஊருக்கு வந்து லீவு சமயத்துல தங்கும் போதோ அந்த பொண்ணுக்கு யமுனான்னு ஒரு தங்கச்சி இருக்கிறதையும் ஹீரோ கேள்விப்பட்டிருக்காரு. இவர் எப்பனா காயத்ரி கூட போன் பேசலான்னு வீட்டுக்கு கால் பண்ணா யமுனா போனை எடுத்துருவாங்க. அங்க யமுனாவையும் விட்டு வைக்காம நம்ம ஹீரோ யமுனா கூடயும் கடலை போட்டு அந்த பொண்ணையும் காதலிக்க வச்சிருப்பாரு. இந்த ரெண்டு காதலோட நிப்பாட்டி இருப்பாருன்னு பார்த்தா இந்த யமுனாவையும் காயத்ரியையும் பாக்குறதுக்கு வீட்டுக்கு வந்திருப்பாரு. அங்க சைந்தவின்னு சொல்லி அவங்களுக்கு மூணாவதா இன்னொரு தங்கச்சி இருப்பாங்க போல, அவங்கள பாத்துருவாரு. அப்படி அந்த தங்கச்சியும் மயக்கி இவரு காதல்ல விழ வச்சிருப்பாரு. ஒரே வீட்டுல இருக்கிற மூணு பொண்ணையும் அவங்களுக்கு தெரியாமையே காதலிச்சு ஒரு நாள் கையும் களவுமா மாட்டிக்கிறாருங்க. அங்கதான் தெரியுது இவங்க மூணு பேருமே அக்கா தங்கச்சி இல்ல. ஆக்சுவலி ஒரே வயித்துல பிறந்த அக்கா தங்கச்சி இல்லைங்க. அந்த வீட்டுல மூணு மகன்கள் இருப்பாங்க, அண்ணன் தம்பிகளா. அப்படி மூத்த அண்ணனுக்கு பிறந்தவங்க தான் இந்த யமுனா, ரெண்டாவது பையனுக்கு பிறந்தவங்க இந்த சைந்தவி, மூணாவது பையனுக்கு பிறந்தவங்க இந்த காயத்ரி. சோ அப்படி இந்த மூணு பேரையும் லவ் பண்ணி இப்படி ஒருத்தனை லவ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி அவங்க அப்பாக்கள் மூணு பேருக்குள்ள சண்டை வந்து அப்படி அது அண்ணன் தம்பி சண்டையா மாறி அதை சமாதானப்படுத்துறதுக்கு ஊருக்காரங்க வந்து அதுக்கப்புறம் ஊர் சண்டையா மாறி ஊருக்குள்ளேயே ஒரு கலவரம் ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அந்த மூணு பொண்ணுங்களையும் ஏமாத்திட்டு போயிருக்காருங்க. அதுல இருந்து இந்த ஊரு ஒரு நரகமா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறதாகவும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்ப இந்த ஊருக்குள்ள நம்ம ஹீரோவை பார்த்ததும் இப்ப ஊருக்காரங்க கோவப்பட்டு அங்க பேசுறதா அந்தந்த கதையை சொல்ல, இதை கேட்டதும் ஹீரோயினோட அப்பாவுக்கு தூக்கி வாரி போடுது. முன்னவே சொன்னோம் பாத்தீங்களா, ஹீரோ ஒரு நாடக காதல் தான் பண்ணிக்கிட்டு இருக்காருன்ட்டு. அதை இப்போ ஹீரோயினோட அப்பாவும் நம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்படி ஒரு பையனுக்கா நம்ம பொண்ணை கட்டி வைக்கணும்ன்ற மாதிரியும் அவர் மனசு அங்க துடிக்குதுங்க. இப்ப அவரு எதுவுமே பேசாம தன்னோட வீடு திரும்புறாரு. தன்னோட பொண்ணு கிட்ட கூட இந்த விஷயத்த சொல்ல முடியலைங்க. ஏன்னா தான் பொண்ணு இத சொன்னா நம்புவாளோ மாட்டாளோ, நம்ம ஏதோ ஒரு வீண் பழியா அவன் மேல தூக்கி போறதா நினைச்சு இப்ப எதனா ஓடி போயிட்டானா என்ன பண்றதுன்ற மாதிரி அப்பா ரொம்ப தயங்குறாரு. ஒரு வயசுல இருக்கிற பொண்ணை பெத்து வளர்க்கறது பெரிய கஷ்டமா இருக்கே, அதுவும் லவ்லாம் வந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்ற மாதிரி அவருக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல. இங்க ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவரும் நம்ம ஹீரோயினை வந்து ஒரு பீச்ல பாக்க, இதுக்கப்புறம் உங்க அப்பாக்கு என்ன பிடிக்குமாலாம் தெரியல, அவரு கொடுத்த 30 நாள்ல 28 நாள் முடிஞ்சிருச்சு, அதனால நானே சொல்றேன் நம்ம ரெண்டு பேரும் ஓடி போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எனக்கு பெரிய ஷாக்கு. ஓடி போயிடலாமா? எங்க அப்பாவை சம்மதிக்க வச்சு என்ன திருமணம் பண்ணிப்பேன்னு சொன்னேன், இப்ப ஏன் இப்படி மாத்தி பேசுற? என்னால ஓடிலாம் வர முடியாது, இன்னும் 2 நாள் இருக்குல்ல, எங்க அப்பாவை வந்து சம்மதிக்க வை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அந்த ஆளை சம்மதிக்கலாம் வைக்க முடியாது. எப்ப என் கூட வந்தாலும் குறுக்க மறுக்க எதனா பேசிக்கிட்டே இருக்கான். ஒரு எதிரி மாதிரி தான் பாக்குறான். சொன்னா புரிஞ்சுக்கோ, அப்பாக்கு லவ் எல்லாம் புரியல, ஒரு கூட இருந்தா நீ நிம்மதியா இருக்க மாட்ட, நீ ஏன் கூட வா, அப்பதான்
சந்தோஷம்னா என்னன்னு உனக்கு தெரியும், காதல்னா என்னன்னு உனக்கு புரியுன்ற மாதிரியும் சொல்றாரு. ஆனா ஹீரோயின் அதை மறுக்கிறாங்க. எனக்கு எங்க அப்பாவை 25 வருஷமா தெரியும், ஆனா உன்னை இந்த 5 மாசமா தான் தெரியும். உன் காதல் விடவும் என் அப்பா என் மேல வச்சிருக்கிற காதல் பெருசு. அதனால்தான் நீ அவரை கன்வின்ஸ் பண்ணி உங்களை விட நான் உங்க பொண்ணு அதிகமா காதலிக்கிறேன்றத ப்ரூவ் பண்ணி என்ன கல்யாணம் பண்ணிப்பேன்னு நினைச்சேன். ஆனா என்னன்னா அதை உன்னால பண்ண முடியாம தோத்து போய் இப்போ ஓடி போலான்னு சொல்ற. அப்படியெல்லாம் என்னால ஓடி வர முடியாது. இப்படி ஓடி போலான்னு சொல்ற ஒரு பர்சனையும் என்னால இதுக்கு மேல லவ் பண்ண முடியாது. அதனால நானே சொல்றேன், நீ எனக்கு வேண்டாம். உன்னால இதையே முயற்சி பண்ணி ஜெயிக்க முடியலனா உன் வாழ்க்கையில எதையுமே ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டோம். நம்ம ஹீரோயின் அங்க சண்டை போட்டுட்டு கோச்சிக்கிட்டு கிளம்புறாங்க. ஹீரோக்குமே அங்க என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியலைங்க. கலங்கி போறாரு. அப்பதான் தான் பண்ற காதல் உண்மை அப்படின்ற மாதிரி அவருக்கு புரியுது. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட அப்பா இருக்காங்கல்ல, அவருமே ரொம்ப சோகமா ராத்திரி சாப்பிட கூட முடியாம தான் மனைவி கிட்டையும் காலையில நடந்த விஷயத்த பத்தியும் அந்த பையனை பத்தியான உண்மைகள்லாம் சொல்லிக்கிட்டு, இதை நம்ம பொண்ணுகிட்ட எப்படி சொல்ல போறோம், பொண்ணு காதலிக்க வேணான்னு சொன்னா ஏத்துப்பாளா, தான் காதலை எதிர்க்கிறதான்னு சொல்லுவா, இந்த பையன் நல்ல பையனா இருந்தா கட்டி கொடுத்துருப்பேன், ஆனா இப்படி இருக்கானேன்ற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்க. ஆனா அங்க நம்ம ஹீரோயின் வந்து நிக்கிறாங்க. கவலைப்படாதீங்கப்பா, நானே சொல்றேன், எனக்கு அவன் வேணாம்ப்பா, அவன் சரியான மடையம்பா, சுயநலவாதிப்பா, எனக்கு நீங்களும் அம்மாவும் மட்டும் தான் வேணும், நீங்க சொல்ற பையனையே கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்ப. இப்பதாங்க ஹீரோயினுடைய அப்பாவுக்கு பெரிய சந்தோஷம் வருது. அவர் வாழ்க்கையில பெருசா ஏதோ ஒரு விஷயத்த ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரியா அவரு நினைக்கிறாரு. அப்படி அந்த 30ஆவது நாள் அங்க வருதுங்க. நம்ம ஹீரோ இப்ப ஹீரோயினுடைய வீட்டுக்கும் வந்திருக்க. அப்படி ஹீரோவை பார்த்ததும் ஹீரோயினோட அப்பா குலுங்கி குலுங்கி சிரிக்கிறாரு. அவர் வாழ்க்கையில பெருசா ஏதோ ஜெயிச்ச மாதிரி அவருக்கு ஒரு உணர்வு கிடைக்குது. ஹீரோவும் அங்க பார்த்துட்டு அவரை பார்த்து சிரிக்க, அப்ப டப்புன்னு ஹீரோவை ஒரு அறை விடுறாருங்க. ஹீரோ அங்க கதிகலங்கி உட்கார்றாரு. ஏன் அங்கிள் அடிச்சிங்கன்ற மாதிரி கேட்டதுக்கு, எழுந்துடுறா நாயே, உனக்கு எல்லாம் என்ன தகுதி இருக்குன்னு என் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச, என் பொண்ணே சொல்லிட்டாடா நீ அவளுக்கு வேணான்ட்டு, எனக்கும் உன்னை சுத்தமா பிடிக்கல, இங்க இருந்து நீயே வெளியே போறியா, கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளவான்ற மாதிரி கேட்க ஹீரோ கண் கலங்கி போறாரு. அங்கிள் அன்னைக்கு அவசரப்பட்டுட்டேன், இப்போ உங்க பொண்ணு நான் உண்மையாதான் காதலிக்கிறேன், என்ன நம்புங்கன்ற மாதிரி சொன்னாலும் நீ யாருன்னு எனக்கு ஃபுல்லா தெரிஞ்சிருச்சு. என் பொண்ணு டைமண்ட் மாதிரி, முன்ன சொன்னல, அதை உன்கிட்ட கொடுத்தா அதை உன்னால வேல்யூவா பாத்துக்க முடியாது, யார்கிட்ட கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், நீ வெளியே போன்னு சொல்லி ஹீரோவை அங்க இருந்து வெளியே அனுப்ப. இப்ப இந்த சந்தோஷத்தை எடுத்துட்டு வந்து அந்த டாக்டர் இருக்காரு பாத்தீங்களா, அதாவது இந்த போட்டி வைக்கலான்ற மாதிரி முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிருப்பாரு, அந்த டாக்டர் கிட்டையும் இங்க ஹீரோயினுடைய அப்பா பகிர்றாரு. டாக்டருமே உனக்கு எப்படி இருக்குன்ற மாதிரி கேட்க, எனக்கு சந்தோஷமா இருக்கு டாக்டர், வாழ்க்கையில ஏதோ பெருசா ஜெயிச்சிட்டேன்ற மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு ஃபீலிங், இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில எதனாலும் நான் எதிர்கொள்வேன் டாக்டர் அப்படின்ற மாதிரியும் அங்க ஹீரோயினோட அப்பாவும் சந்தோஷத்தோட சொல்ல. அப்படி அவருக்கு பேசிட்டு இருக்கும் போது உடம்பு வேற நிறைய வலிக்குதுங்க. டாக்டர் கிட்டையும் இந்த உடம்பு வலிக்கு எதனா இன்ஜெக்ஷன் இருக்கான்னு கேட்க, அப்ப டாக்டரும் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாரு. ஒரு 5 நிமிஷம் மயக்கம் வர மாதிரி இருக்கும். அப்படியே இங்க சாஞ்சிக்கோன்னு சொல்ல, இப்போ அவரு அப்படியே சாஞ்சி கண்ணை மூடுறாருங்க. கண்ணை திறந்து பார்த்தா அங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் காத்திருக்கு. ஆக்சுவலி அங்க ஒரு ஆபரேஷனே இப்போ ஹீரோயினுடைய அப்பாவுக்கு நடக்குதுங்க. இப்படி நடந்த அந்த ஆபரேஷன் சக்சஸ் ஆகி அவரு இப்போ ஒரு பெட்ல இருக்கிற மாதிரியும் கண்ணு திறந்துரும். டாக்டர் கிட்டையும் தான் பொண்ணு கிட்டையும் இங்க என்ன நடந்ததுன்ற மாதிரி கேக்குறாரு. உனக்கு இதய அறுவை சிகிச்சை நடந்திருக்கு, அது சக்சஸ்ஃபுல்லாவும் முடிஞ்சிருச்சு, உனக்கு உடம்பு வலி மட்டும் ஏற்படல, உனக்கு இதய நோயும் இருந்திருக்கு, அதை 1 மாசத்துக்கு முன்னாடியே நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், இதெல்லாம் எங்களோட பிளான் தான் சொல்லி அங்க நம்ம ஹீரோவை வர சொல்றாங்க. ஹீரோவை பார்த்ததும் ஹீரோயினோட அப்பாக்கும் கோவம் வர, இவனை எதுக்கு இங்க கூப்பிட்டீங்க, இவன் தான் வேணான்னு முடிவு பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி கேட்க, ஆக்சுவலி இவனை மாதிரி ஒரு சுத்த தங்கம் உனக்கும் பொண்ணுக்கும் கிடைக்கவே மாட்டான், இவன் பண்ணது சாதாரண விஷயம் இல்ல அப்படின்ற ஒரு பிளாஷ்பேக் அந்த டாக்டர் சொல்றாரு. அதாவது 1 மாசத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினுடைய அப்பா உடம்ப செக் பண்ணும் போதோ அவருக்கு இந்த இதய அறுவை சிகிச்சை பண்ணணும்ன்ற மாதிரி இந்த டாக்டர் முடிவு பண்ணிருப்பாரு. ஆனா அவரு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிறதாகவும் குடும்பத்தை பத்தியும் பொண்ணை பத்தியும் யோசிச்சுட்டே இருக்கிறதுனால இப்ப பண்ண அவரோட உசுருக்கே ஆபத்து வரலான்ற மாதிரியும் டாக்டர் அங்க நினைப்பாரு. இந்த விஷயத்த நம்ம ஹீரோயினை காதலிக்கிற நம்ம ஹீரோ கிட்ட அவர் சொல்லியிருப்பாரு. அப்பதான் ஹீரோவுமே, எங்க மாமனாரோட உசுரை நான் காப்பாத்துறேன், எப்பவுமே ஒரு மனுஷனுக்கு அவன் வாழ்க்கையில எதனா ஒண்ணு ஜெயிச்சிட்டானா எதையுமே எதிர்கொள்ள முடியும் அப்படின்ற மாதிரி அவனுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வரும். ஒரு சின்ன ரப்பல் பால் கிரிக்கெட்லயும் பேட்மிண்டன்ல ஜெயிச்சா கூட அவனுக்குள்ள அவ்வளவு சந்தோஷம் வரும். அதுதான் ஒரு ஆண்களோட வாழ்க்கை. அப்படி தான் பொண்ணு லவ் பண்ண பையன் சரியானவன் இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு அப்பா அங்க நிரூபிச்சிட்டாருன்னா இது எல்லாத்தையும் விடவும் அவரு பெருசா ஜெயிச்ச மாதிரி அவரு உணர்வாரு. அதனால இந்த 1 மாசம் இந்த போட்டியில நான் ரொம்ப தப்பானவன்ற மாதிரி அவர்கிட்ட காமிச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் கீதா கிட்ட சொல்லி தான் அப்பா கிட்டயும் என்ன வேணான்னு சொல்ல வைக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் ஜெயிச்சிடுவாரு அப்படின்ற ஒரு உணர்வு வந்ததும் அவருக்கு இந்த இதய அறுவை சிகிச்சை நல்லபடியா பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ இத்தனை நாளா அங்க நடிச்சிருப்பாருங்க. ஆமாங்க, முதல் வாட்டி அந்த வாத்தியாரை பார்த்திருப்பாங்க பாத்தீங்களா, அதுவுமே ஹீரோவோட செட்டப் தான். வாத்தியார் கிட்ட தான் இப்படிப்பட்டவருன்ற மாதிரி ஹீரோ சொல்ல வச்சிருப்பாரு. ஆனா ஹீரோ ரொம்ப நல்லவருங்க. அதே மாதிரி அந்த குமரேசன் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட கல்யாணத்தையே ஹீரோ தான் நடத்திருப்பாரு. ஆனா இப்படி மாத்தி சொல்ல வச்சிருப்பாங்க. கடைசியா அந்த ஊருக்காரங்க 3 பொண்ணுங்க விஷயம்லாம் வந்திருக்கோம்ல, அது எதுவுமே ஹீரோ பண்ணலைங்க. அந்த ஊருக்காரங்களா அங்க நடிச்சவங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குற பியூன்கள் தான். இப்ப அது எல்லாத்தையும் அந்த டாக்டருமே இங்க ஹீரோயினோட அப்பா முன்னாடி சொல்ல,
அப்பதான் ஹீரோயினோட அப்பாவும் கண்கலங்கி போறாரு. இப்படி ஒரு சுத்த தங்கத்தியானா இப்படி யோசிச்சிட்டேன். உலகத்துல எந்த ஒரு மாப்பிள்ளையும் மாமனாருக்காக எவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணிருக்கவே மாட்டாரு. நீதான் என்னோட வீட்டு மாப்பிள்ளை, நீதான் என் பொண்ணுக்கு கணவர்னு சொல்லி அங்க நம்ம ஹீரோவை பொண்ணோட சேர்த்து வைக்கிற மாதிரியும் இப்ப இவங்க எல்லாருமே குடும்பமா ஒன்னா சந்தோஷமா வாழ்ற மாதிரியும் இந்த படத்தோட கதை முடியுதுங்க. ஒரு வித்தியாசமான படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தெலுங்குல மட்டும் இந்த படம் அவைலபிளா இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.